முதல்ல அதெல்லாம் ஆசை இல்லை சார். இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை சார். அந்த அதெல்லாம் மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இல்லைன்னா நாளைக்கு அந்த வீட்டை என் பேரில் எழுதி வச்சிரு. சரிங்க சார். முதல் எழுதி வை, பார்ப்போம். நான் வாடகை கொடுத்துக்கிறேன். சரிங்க சார். என்ன? ம், சொல்லிக்கிறலாம்ப்பா. அப்படிலாம் எனக்கு அதில் ஆசை இல்லை, இதில் ஆசை இல்லை, நம்ம சொல்லிக்கிடலாம். விபரீதமான ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு, அவ்வளோதான் இருக்கு. எனக்கு ஆசை இல்லையா? என்ன உங்கள் ஆசை வேறையாக இருக்கும், என் ஆசை வேறையாக இருக்கும், இவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு அந்த ஆசை இல்லாமல் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இவ்வளோ பேசணுங்கிற அவசியமே இல்லையே. எனக்கு அந்த ஆசை இருக்கு போய் தானே இவ்வளோ தூரம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுது என்ன சொல்கிறது? விஷயங்கள் தான் மாறும், ஆசைங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். சாமிக்கு ஆசை இல்லாமல் இருந்தாரா? அவர் ஆசை இல்லாமல் எங்களை உருவாக்குனாரு. என்னோட இதை கொண்டு போகணுன்றது அவருக்கு அந்த ஆசை இருக்குல்ல. நீங்களும் நம்ம அந்த பிள்ளைங்களை முன்னேற்றி கொண்டு போயிடணும் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அதை விட எனக்கு இன்னொரு வழி இருக்குப்பா, பெரிய வழி. அது எனக்கும் இருக்குது, எங்கள் சோபாவுக்கும் இருக்குது. ஏன்னா சோபாவுக்கு அந்த உண்மை தெரியும். இப்போ அவள் என்னையை விட அதிகமாக புலம்புறது யாருன்னா அவள் தான். இன்னும் கொஞ்ச காலம் இருந்து இன்னும் ஒரு 20% நீ தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா நானே அதை கைப்பற்றிருப்பேனே சாமிங்கிற அவ ஆதங்கம். உண்மைதான். சாமி ஒரு பொக்கிஷம் எனக்கு கொடுத்து வச்சுருக்குறாங்க. சாமிக்கு வாங்கிறதுக்கு இந்த பரதேசி போய் சேர்ந்தேன். இப்போ இவங்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது மாதிரி இருக்கு. அப்போ என்ன செய்யுது? அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அது என்ன பொக்கிஷம்னு சோபாவுக்கு தெரியும். இப்போ அவள் என்னையை விட அதிகமாக நான் அது கழுத கொடுப்புன்னு இருந்து எவனும் வாங்கினா வாங்குறான், இல்லைன்னா கழுது நம்மளோட மடித்து போட்டோம்னு நான் இருக்கேன்.